ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். அது மாதிரி நம்ம போடுற வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதை தொற்று, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த வயதினருக்கு வேணால் வரலாம். அதாவது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க யாருக்கு வேணாலும் வரலாம். இது ஆண்கள் பெண்கள் அனைவரையும் பாதிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து இதுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறுநீர் பாதையில் வரும் பாக்டீரியல் தொற்று. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம், சிறுநீரக குழாய்கள், சிறுநீர் நாளங்கள், சிறுநீர் பை, அந்த மாதிரி சிறுநீர் துவாரம், அதாவது சிறுநீர் கழிக்கும் துவாரம், இப்படி எந்த இது வரைக்கும் இருக்கிறதா வந்து நமக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநீரக பாதை. இதில் எங்கே வேணாலும் நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு பாக்டீரியல் தொற்றுனால தான் வரும். இப்போ ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் தொற்றுனால நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து வெளிப்புறத்துலேருந்து ஈகோலை இன்ஃபெக்ஷனால் வரலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ரத்தத்திலே உருவாகும். ரத்தத்திலே உருவாகி அது அங்கேயே தங்கி நம்ம சிறுநீரகத்தை பாதிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இந்த சிறுநீரக தொற்று, அதாவது யூடிஐ வரும். யூடிஐ பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள், முதியவர்கள், அதுக்கப்புறம் புற்றுநோய் உள்ளவர்கள், ஆஸ்துமா, சில வகையான ட்ரக் எடுக்கிறவங்க, ஆஸ்மா நோயாளிகள், சில வகை மருந்துகள் சாப்பிட்றவங்க, பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பாதிக்கும். இந்த சிறுநீரக பாதையில் வந்து தொற்று வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து அதை தான் நான் சொன்னேன். ஒன்று நமக்கு உள்ளுக்குள்ளாரே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார உருவாக்கி நம்ம சிறுநீரகத்தை தாக்கலாம். இல்லை வெளிப்புறத்தினால. இப்போ வெளிப்புறத்தினால அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆசனவாயும் பிறப்புறுப்பும் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ ஆசனவாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக வந்து பெண்களுக்கு வந்து முன்பக்க வழியாக பிறப்புறுப்பு வழியாக அந்த இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று வந்து வந்துடும். சிறுநீரக தொற்று வந்து நம்ம கவனமாக கையாளணும். இது ஏன்னா சிறுநீரக தொற்று வந்து நம்ம சாதாரணமாக விட்டுட்டோம் அப்படின்னா, இதுதான் சாதாரண விஷயந்தான், அப்பப்போ சரியாயிரும் அப்படின்னு விட்டுட்டோன்னா இது சிறுநீரகம் செயலிழக்க கூட வாய்ப்புகள் உண்டு. இந்த சிறுநீரக தொற்று வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு. மெனோபாஸ் ஆன பெண்கள்னால் மாதாவிடை நின்றுடுச்சு பார்த்திங்களா, அவங்களுக்கு வரும். ஏன்னா அதாவது மெனோபாஸுக்கு முன்னாடி இப்போ இளமையில் இருக்கிறப்போ உங்களுக்கு மாதாவிடை அதுக்கு முன்னாடி சுரக்கிற ஹார்மோன்கள்லாம், இப்போ ஈஸ்ட்ரோஜன் அந்த மாதிரியான ஹார்மோன்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிறப்புறுப்பை வந்து ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுருக்கிறதுனால அது பாக்டீரியல் தொற்றுலேருந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ மெனோபாஸ் அதாவது மாதாவிடை நின்ன பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோனெல்லாம் குறைஞ்சிறதுனால, ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாகிறதுனால அந்த இடம் வந்து யூரினரி ட்ராக்ட் வந்து வறண்டு போய் இருக்கிறதுனால, அந்த சிறுநீர் பாதை வந்து வறண்டு போய் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது மாதிரி வயசான முதியவர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட், அதாவது விதப்பை பார்த்திங்கன்னா வீங்கி போகிறதுனாலையும் அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீரகம் வந்து சிறுநீர் பை வந்து தளர்ந்து போவதனாலையும் அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிவிடும் யூரினரி ட்ராக்ட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக. ஏன்னா அவங்க அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது அது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது இது வந்து பால்வினை நோயில் வராது அப்படின்னாலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு செக்ஷுவலி அதாவது டிரான்ஸ்மிட்டட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமாகவும் இந்த ஈஸியாக வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும். ஒரு மேலுக்கு இருக்கலாம், இல்லை ஒரு ஃபீமேலுக்கு இருக்கலாம். அதில் யாருக்கு இருக்கோ அவங்க பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வதனால, பானுரை அணியாமல் உடலுறவு கொள்வதனால பார்த்திங்கன்னா இப்போ ஆம்பளைலேருந்து பெண்களுக்கும் பெண்கள்லேருந்து ஆண்களுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக பரவிடும். அதனால் வந்து ஒரு உடலுறவுக்கு பின்னாடி வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து பிறப்புறுப்பை வந்து சுத்தமாக கழுவி சுத்தமாக வந்து நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி காட்டன் கிளாத் அணியணும். அதாவது காட்டன் துணிகளை வந்து உள்ளாடைகள் வந்து காட்டன், அதாவது பருத்தி ஆடைகளால் ஆனது தான் போடணும். இறுக்கமான ஆடைகள்லாம் அணியக்கூடாது. தண்ணி வந்து நிறைய நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி சிறுநீர் கழிக்காமல், அதாவது வந்தாலும் அதை சில பேர் அடக்கி வச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமாக தூக்கத்தில் பார்த்திங்கன்னா யூரின் அஜ்ஜு இருந்தாலும் போகாமல் அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அது மூலமாகவும் நம்ம ரத்தத்தில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகி பாக்டீரியல் தொற்று அதிகமாகி நமக்கு சிறுநீர் பாதையில் தொற்று வந்து அதிகமாக வரும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறக்கிறப்பவே, அதாவது வயிற்றில் இருக்கிறப்பே கருவில் இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா, அதாவது ஜெனட்டிக்னு சொல்லுவாங்க, அந்த எக்டோபிக் கிட்னி அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பிறக்கிறப்பே ஒரு கிட்னி தான் இருந்துச்சு, அதாவது
மால்ஃபார்மேஷன் அதெல்லாம் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறப்புறுப்பில் ஏதாவது ஒரு அடைப்போ அப்படி இல்லைன்னா சிறுநீரகத்து வளர்ச்சியில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடோ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும் அவங்க வளர்ந்த பிறகு பார்த்தோம்னா. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க இல்லை 8 வயசு 9 வயசு அது மாதிரி இருக்கிறவங்க வந்து பெட்டில் வந்து யூரின் போய்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சிறுநீரக தொற்றோட ஒரு அறிகுறி தான். அதுவும் நம்ம என்னன்னு பார்த்து அந்த குழந்தைங்களை வந்து கரெக்டாக மெடிசன் எடுத்து அவங்கள ப்ராப்பராக சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிற்காலத்தில் வர சிறுநீரக கோளாறுகள்லேருந்து நம்ம அவங்கள பாதுகாத்துக்கலாம். இப்போ கர்ப்பிணி பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து அந்த சிறுநீர் பையை வந்து அமுக்குவதனால யூரின் வந்து வெளியேறாமல் அவங்களுக்கும் சிறுநீர் தொற்றுகள் வந்து அதிகமாக வரும். அது இல்லாமல் கருத்தடை மாத்திரைகள் இல்லை கருத்தடை சாதனங்கள் யூஸ் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு வரும். இல்லை சில வகையான மெடிசன்கள் ஸ்டீராய்டுகள் மன அழுத்தம் மனப்பதட்டம் அது மாதிரி இருக்கிற மெடிசன் எடுத்துக்கிறதுனாலையும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக பரவிடும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் எப்படி வருது எதனால் வருதுன்னு பார்த்துட்டோம். இதனோட அறிகுறிகள் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா அடி வயிற்றில் ஒரு வலி, அடி வயிற்றில் ஒரு பாரம், யூரின் போகிறப்ப எரிச்சல், அரிப்பு, சில சமயம் பார்த்திங்கன்னா யூரினோட கலந்து பிளட்டு போகிறது, அதாவது சிறுநீர் கழிக்கும்போது ரத்தம் கலந்து வெளியேறுவது, அதாவது தாங்க முடியாத ஒரு யூரின் போகிறப்ப தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும், அதாவது சொட்டு சொட்டாக யூரின் போகிறது, அதாவது ட்ரிப்ளிங் யூரின் சொல்லுவோம். அது மாதிரி யூரின் அர்ஜி இருக்கும், குளிர் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்களோட அறிகுறி. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்ச்சர் டெஸ்ட்டு, யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டு, யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டு, சைட்டோஸ்கோப்பி பார்க்கலாம், அல்ட்ராசவுண்ட் பார்க்கலாம், சிடி ஸ்கேன் மூலமாக பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டெஸ்ட் மூலமாக வந்து நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கா அப்படின்னு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். நிறைய நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த யூரின் வந்து தொற்று வந்து நம்ம கிட்னியில் வராமல் யூரின் வந்து அடிக்கடி நம்ம பாஸ் பண்ணுறதுனால சிறுநீர் கழிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குறைந்தது ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம அவசியமாக குடிக்கணும். அது மாதிரி பாதுகாப்பான உடலுறவு சொன்னேன் இல்லையா, பாதுகாப்பான உடலுறவு மூலமாக வந்து நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சிக்கலாம். ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம்ல, தயிர் அந்த மாதிரில நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள்லாம் அந்த ப்ரோபயாட்டிக் எடுக்கிறதுனால அந்த கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா ப்ரோபயாட்டிக்கில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் அந்த மாதிரி உணவுகளில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இளநீர் நிறைய எடுத்துக்கலாம். இளநீர் பார்த்திங்கன்னா இளநீர் வந்து நல்ல ஒரு கிருமி நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை பாதுகாத்து நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். இளநீர் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பொருள் கலந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறது மூலமாகவும் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போகும். என்னென்னா இளநீர், பனங்கற்கண்டு, உலர் திராட்சை, நெல்லிக்காய் பொடி இது எல்லாத்தையும் கலந்து நம்ம பருகுவதன் மூலமாக நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நல்லா சரியாகும். ஏன்னா இப்போது நெல்லிக்காயிலலாம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி பொதுவாகவே வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த விட்டமின் சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி நெல்லிக்காய் இந்த மாதிரி நம்ம பொருட்கள் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு வந்து விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கி சிட்ரிக் அமிலத்தை சுரப்பதனால நமக்கு அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாக்கள் குரோத் எல்லாம் கம்மியாகி நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். இப்போ உலர் திராட்சை அப்படின்னு பார்த்தோன்னா உலர் திராட்சையில் பார்த்தீங்கன்னா குவானிலேட் சைக்ளேஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாகவே வந்து ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுத்து நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் பாக்டீரியல் குரோத்லாம் கம்மியாகி நமக்கு வந்து சிறுநீர் தொற்றுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது இல்லாமல் கிரான்பெரி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரான்பெரி சம்மந்தப்பட்ட ஜூஸாவோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ இல்லை கிரான்பெரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிரான்பெரி வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அதனால் நம்ம அதை எடுத்துக்கணும். அப்புறம் தர்பூசணி, முள்ளங்கி, நீர் காய்கறிகள், அதுக்கப்புறம் இந்த ஆசனவாயை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ வந்து ஆசனவாய், பிறப்புறுப்பு அதெல்லாம் வந்து பெண்கள் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாகவும் நமக்கு வந்து இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மாதவிடாய் காலங்களில் பார்த்திங்கன்னா நாப்கின்கள்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் நாப்கின்களை வந்து அப்பப்போ நம்ம மாற்றிக்கிறது. அப்புறம் கருத்தடை சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அதை பாதுகாப்பான முறையில் வந்து தகுந்த காலத்தில் வந்து அதை ரிமூவ் பண்ணுறது, அது பாதுகாப்பான முறையில் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது. இது மூலமாகவும் நமக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வயதானவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து சுரப்பி வந்து வீங்கியிருக்கிறதுனால, விதப்பை வீங்கியிருக்கிறதுனால அதுக்குரிய சரியான மருந்துகளை எடுத்து அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்ம செய்கிறது பார்த்துட்டோம். இப்போது ஹோமியோபதி மெடிசன் பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிசனில் யூரினரி ட்ராக்ட்டுக்கு ரொம்ப அழகான மெடிசன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. பெர்பரிஸ் வல்காரிஸ், சரசபெரில்லா, கேந்தாரிஸ், அப்பிஸ் மெல்லிபிகா, பெல்லடோனா, சின்னமோனியம், கேட்மியம், மியூரியாட்டிக் ஆசிட் இது மாதிரி எக்கச்சக்கமான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. எந்த பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசன் செலக்ட் ஆகுதுங்கிறத பார்த்து அவங்க என்ன சிம்டம்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்து நம்ம அந்த மெடிசன் கொடுத்தோம்னா சரியாயிரும். எங்கிட்ட ஒரு 44 வயசு அம்மா ஒருத்தவங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்தாங்க. எப்படின்னா ஒன்றுக்கு போகணும் போலே இருக்குது, டிசைர் டு
யூரினேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ பார்த்தாலும் ஒன்றுக்கு போய்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. கட்டிங் பெயின், அந்த சமயம் பார்த்திங்கன்னா வயிற்றை பிடிச்சி யாரோ கட் பண்ணுற மாதிரி ஒரு வலி. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா யூரினில் பிளட்டு கலந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து நாசியா, அதாவது குமட்டல் இருந்துச்சு, வாந்தி இருந்துச்சு, தாங்க முடியாத ஒரு அடி வயிற்று வலி, இடுப்பு வலி ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஈவினிங் ஆனால் ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்னம்மா உங்களுக்கு, அப்புறம் யூரின் பார்த்திங்கன்னா ஜெல்லி லைக் யூரின் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜெல்லு மாதிரி இருக்குது, அதாவது மியூக்கஸ் நுங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜெல்லி லைக் யூரின் வந்து நுங்கு கலந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட நான் வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்கா அப்படின்னு பார்க்க சொன்னேன். ஏன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் சிறுநீரக கல் இருக்கிறவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக காமனாக வந்துடும். இப்படி கேட்டதுக்கு நான் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்போம். யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அதில் ஈக்குவலை வந்து பார்த்திங்கன்னா காலனிஸ் வந்து லேக்ஸ் கணக்கில் இருந்துச்சு. அப்போ வந்து நான் அவங்கள வந்து கேட்டு சிம்டம்ஸ்லாம் கேட்டு அவங்களோட சிம்டம்ஸ்க்கெலாம் தகுந்த மாதிரி கேந்தாரிஸ் அப்படின்னு ஹோமியோபதியில் ஒரு மெடிசன் இருந்துச்சு. அதுவும் பெர்பரிஸ் வல்காரிஸ் அப்படிங்கிற ஒரு க்யூவும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புனேன். 3 monthஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக, அதாவது அவங்களுக்கு 20 daysலேயே வந்து அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சரியாயிருச்சு. திருப்பி ரிப்பீட்டடாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 3 months மெடிசன் கண்டினியூ பண்ண சொன்னேன். அவங்க 3 months மெடிசன் எடுத்தாங்க. யூரினரி ட்ராக்ட்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க. கட்டிங் பெயின் இல்லை, அந்த ஜெல்லி லைக் அந்த யூரின் கிடையாது, யூரினில் வந்து பிளட்டு போச்சு, அது ஸ்டாப் ஆகிடுச்சு, நாசியேட்டட் ஃபீலிங் இல்லை, இடுப்பு வலி குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு யூரின் வந்து நல்லா ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள இளநீ எடுத்துக்க சொன்னேன், தண்ணி நிறையா குடிக்க சொன்னேன், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் நிறைய, விட்டமின் சி உள்ள பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க, நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கங்க, சொரக்காய், பீக்கங்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய், இந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவங்களும் ப்ராப்பராக இந்த வாஷ் பண்ண சொன்னேன். அந்த ஹைஜீனிக் வந்து கரெக்டாக நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதாவது சப்போஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால சாருக்கும் பரவும், அதனால் வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பான இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த மெடிசன் கொடுத்தேன். 3 monthஸில் அவங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. இது மாதிரி ஹோமியோபதி மெடிசனில் வந்து இந்த சிறுநீர் பாதை தொற்றுக்கு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற மெடிசனும் இருக்குது. நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கேட்டு உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மெடிசன் எடுத்து கம்ப்ளீட்டாக குணமாயிருவீங்க. நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் மெடிசன் வாங்கி சாப்பிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.